சினிமாலேருந்து ஒரு செய்தியோ இல்லை சினிமாலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை நியூஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது அஃபிஷியலா இல்லை ரூமரா அப்படின்னு தெரியறதுக்குள்ளே அது வந்து காட்டுத்தீ மாதிரி பரவிடும்னு நேற்று சொன்னேன். ஆனால் அந்த காட்டுத்தீ அணையணும் பார்த்தா காட்டுத்தீ அணையலைங்க, அது இன்னும் கொழுந்து விட்டு எரியுது. தமிழ்நாடு உள்குழாய் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா, ஜோதிகா மேம் போஸ்ட் பண்ண இந்த கங்குவா ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, அவங்க என்ன பற்ற வச்சாங்கன்னு பார்த்தா அவங்க பற்ற வைக்கல, யாரோ ஒருத்தவங்க இல்லை, அது ஒரு நிறைய பேர்னு வச்சுக்கோங்களேன். பற்ற வச்சதில் இவங்க வந்து கொந்தளிச்சிட்டாங்க. நேத்தி தான் சொன்னோம், என்ன சொன்னோம், பழைய பேஷண்ட் கங்குவாவை தூக்கி வெளில போடு, புது பேஷண்ட் டிஎன் என்ன உள்ள போடு அப்படின்னு. ஆனால் கங்குவா டிஸ்சார்ஜ் இல்லை, திரும்பவும் அட்மிட். அதெல்லாம் எதில் அட்மிட் ஆகிருக்கு? கேசியூனா என்ன? கோலிவுட் கேர் யூனிட். நல்லா இருக்குல்ல, நான் புதுசாக கண்டுபிடிச்சது. சரி விடுங்க, வளன்னு இதெல்லாம் பற்றி பேசாமல் மேட்ருக்கு போவோம். ஜோதிகா மேம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட். சோஷியல் மீடியா தான் இன்றைக்கி எல்லாமே, டைரெக்டாக நியூஸ்லாம் இல்லை, ஃபுல்லாக சோஷியல் மீடியா தான். அந்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டாங்க. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். என்னென்னா, கங்குவா மூவி ரிலீஸ் ஆச்சு இல்லையா, சூர்யா நடித்த படம். அது வந்து ஃபஸ்ட்டு 30 நிமிஷம் வந்து சரியில்லை, மியூசிக்கும் ஒரு இறைச்சலாக தான் இருக்குது, ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி போட்டு, வாட் அபவுட் பாசிட்டிவ்ஸ், இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸே இல்லையா, இதுலேருந்து எவ்வளோ அழகாக டெக்னிக்கலாகவும் விஷுவலாகவும் அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ப்ரெசென்ட் பண்ண அந்த கேமராமேன் அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள படங்கள், பெரிய பட்ஜெட் உள்ள படங்கள் சொதப்புது. அதில் வந்து இரட்டை அர்த்தம் கூடிய வசனங்கள், பெண்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி சில சீன், அப்புறம் லாஜிக்கே இல்லாத ஆக்ஷன் சீக்வன்ஸ், இப்படிப்பட்ட படங்களுக்கெல்லாம் வந்து இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூ வரதில்லையே, பட் ஏன் இந்த படத்துக்கு மட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சூர்யா அவர்கள் மீது தனிப்பட்ட வெறுப்பு காரணமாக ஒரு சில கும்பல்கள் செய்யும் ஒரு பரப்பும் ஒரு என்ன சொல்கிறது நெகட்டிவ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க அப்படின்னு. இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆக்சுவலாக நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு என்ன சொல்கிறாங்க நிறைய பேர்னா, ஏன் இவ்வளோ படம் வந்துச்சு, அதுக்கெலாம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தபோது நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. இதில் என்ன, ஏன் அவங்க வந்து ரொம்பவே கோவப்பட்டிருக்காங்க அப்படின்னா, எல்லா படத்துக்கும் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வரும், பட் இதில் ஃபுல்லாகவே நெகட்டிவாக தான் இருக்குது. பாசிட்டிவ்னே ஃபேன்ஸை தவிர எல்லாமே வந்து நெகட்டிவாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு படத்தில் ஒன்றுமே இல்லாத மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக கங்குவா படம் நானும் பார்த்தேன். நம்ம அந்த படத்தை விமர்சனம் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம சினிமா நாலேஜ்லாம் கிடையாது. ஒரு ஆடியன்ஸாக போய் பார்த்தேன். ஸ்டோரி லைன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப அந்த பாகுபலி ரேஞ்சுக்கு இருக்கும்னு நினச்சோம். நம்ம ஒரு எதிர்பார்ப்போம், அவங்களும் அந்த அளவுக்கு ஹைப் கொடுத்துருக்காங்க. பட் அந்த அளவுக்கு இல்லை ஸ்டோரி லைன். பட் விஷுவலாக அவங்க சொன்ன மாதிரி நல்லா தான் இருந்தது. ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜோதிகா மேம் வந்து அவங்களோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்திருக்காங்க. ஏன்னா திரு சூர்யா அவர்கள் வந்து நிறைய நல்ல விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரஸ்ட் அந்த மூலிமா வந்து நிறைய பசங்க எஜுகேஷன் மூலிமா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜோதிகா மேம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய சொசைட்டியில் நடக்கிற இதுக்கு வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உண்மை எது அப்படின்னு நமக்கு தெரியாது. எண்ட் ஆஃப் தி டே இதை வந்து நம்ம படமாக தான் நம்ம பார்க்கணும். ஒரு கிரியேஷன் சரியில்லைனா அந்த கிரியேட்டிவிட்டியை திட்டலாம், பட் அந்த அதுக்குள்ளே நம்ம விமர்சனம் தாங்க பண்ணலாம். இந்த அளவுக்கு மோசமாக எந்த ஒரு படத்தையுமே பண்ணக்கூடாது. நீங்கள் விவேகம்லாம் பார்த்தீங்கன்னா கூட, நம்ம தலை நடித்த படத்தில் அந்த அளவுக்கு மோசமாக வந்து அஜித் சாரை வந்து பர்சனலாகவே வந்து திட்டியிருப்பாங்க. அது நிறைய பேர் வந்து சப்போர்ட்டும் பண்ணாங்க. ஏன் படம் சரியில்லைன்னா படத்தை மட்டும் விமர்சிங்க அப்படின்னு. ஒரு படம் வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். இப்போ நார்மலாக நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அப்போ தான் தெரியும் அதோட வலி, அது எவ்வளோ கஷ்டம், அது எவ்வளோ டிஃபிகல்ட்டான விஷயம் அப்படின்னு பண்ணும்போது தான் தெரியும். வெளியிலேருந்து நம்ம என்ன வேணால் பேசிடலாம். அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான், நான் இவ்வளோ டிக்கெட் கொடுத்து போகிறேன்ல, அந்தளவுக்கு ஓர்த்து இருக்கணும்ல அப்படின்னு அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். பட் பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது? பிடிக்கல, படம் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே நெகட்டிவிட்டி பரப்ப வேணாம்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா
ஒரு படம் நல்ல ஒரு அளவுக்கு பார்க்கணுன்ற வரவங்கள கூட வந்து இந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு அது வேணாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தோணிடும்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ எந்த பட்டு யாராக இருந்தாலும் சரி, இந்த இதில் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க. இப்போ அந்த அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம யாரையுமே வந்து ஈஸியாக வந்து பழி சொல்ல வேண்டாம். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லலாம். அதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. யாரையும் திட்டுறதுக்கும் அதுக்கும் நமக்கு உரிமை இல்லை. இதை நிறைய பேர் வந்து பலவிதமாக சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து இதை படத்தை எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து அந்த லெவல்லே விட்டுறணும். படம்னா அந்த தேட்டரை விட்டு வரோமா அதோடய அதை விட்டுறணும். அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. அது இப்போ நம்ம அதை பற்றி பேசுறதுனால சூர்யா சாரோட ஸ்டார்டம் வந்து குறைய போதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு பண்ண வேண்டாம், ஏன்னா நிறைய பேரோட உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் பட் அதுவும் பட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு இந்த கங்குவா டீமுக்கு நான் என்ன அப்படி சொல்லுவேன்னா, படம் வரும்போது அந்த படத்தை பற்றின பாசிட்டிவ் சொல்லலாம். 1000 கோடி 2000 கோடி தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். கோட் மூவி கூட அப்படி தான் சொன்னாங்க. அது அது ஒரு பெரிய ஒரு இதை கிரியேட் பண்ணோடனே அதுவும் அந்த ஒரு மைண்ட் செட்டோட மக்களும் வராதனால அந்த படம் வந்து அவங்க எதிர்பார்த்த சூழ்நிலை இல்லை. அதனால படம் வந்து இப்படி மிக்ஸ்டு ரிவ்யூஸ் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆப்வியஸ்லி என்ன சொல்கிறது, வழக்கம் போல தான் இது ஒரு கண்டென்ட்டாக கிடச்சிருக்கு. எல்லாரும் பேசுகிறாங்க, நம்மளும் பேசுவோமே, நம்ம கருத்தை வந்து சொல்லுவோமே. நீங்களும் உங்கள் கருத்தை மறக்காமல் இல்லை